இயக்குனர் ஹரி இயக்கிய சாமி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமான கோட்டா சீனிவாச ராவ் தொடர்ந்து கோ உள்ளிட்ட படங்களில் நடித்தார். தமிழை விடவும் தெலுங்கில்தான் அவர் பிஸியான நடிகராக வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் வயோதிகம் காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் சினிமாவில் இருந்து ஒதுங்கினார். சமீபத்தில் கூட அவரது புகைப்படம் ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கிளப்பியது. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்தான் கோட்டா சீனிவாச ராவ். மருத்துவரின் மகனான இவருக்கு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இவருக்கு நாடகங்கள், சினிமா மீது அதீத ஆர்வம் வந்தது. இதன் காரணமாக நடிகராக முடிவு செய்தார். விடாமல் முயற்சி செய்து நாடகங்களில் நடித்து பின்னர் 1978ஆம் ஆண்டு தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் கோட்டா சீனிவாச ராவ். முதல் படம் அவருக்கு சரியான வெளிச்சத்தை பெற்றுக் கொடுக்கவில்லை. இருப்பினும் மனம் தளராத அவர் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார். ஒரு வழியாக 80களில் அவருக்கான வெளிச்சம் கிடைத்தது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் தனது திறமையை நிரூபித்துக் கொண்டே இருந்ததால் பிஸியான நடிகராக வலம் வந்தார். ஒரே வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் நடித்த வரலாறுலாம் உண்டு. தெலுங்கில் பிஸியாக நடித்து வந்த அவரை இயக்குனர் ஹரி தான் இயக்கிய சாமி திரைப்படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகம் செய்தார். அப்படத்தில் பெருமாள் பிச்சை என்ற கேரக்டரை ஏற்று அதகலம் செய்திருப்பார். ஒவ்வொரு சீனிலும் அவரது நடிப்பு பட்டாசாக இருந்தது. இதன் காரணமாக சாமி படத்தில் விக்ரமுக்கு பிறகு கோட்டா சீனிவாச ராவ் தான் அசால்ட்டாக ஸ்கோர் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாமி படத்தின் வெற்றி அவரை கோலிவுட்டிலும் பிஸியாகியது. அதன் பிறகு பேரரசு இயக்கத்தில் விஜய் நடித்த திருப்பாச்சி திரைப்படத்தில் சன்னியின் சகடை என்கிற வில்லன் ரோலை ஏற்றிருந்தார். சாமி படத்தில் எப்படி ஸ்கோர் செய்தாரோ அதே போல திருப்பாச்சியிலும் ஸ்கோர் செய்தார். தொடர்ந்து கோ உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்திருந்தார். திடீரென அவருக்கு தமிழில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தன. சூழல் இப்படி இருக்க அவருக்கு சமீபமாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அண்மையில் கூட அவர் தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியானது. அதில் ஆளே அடையாளம் தெரியாமல் கால்களில் கட்டு போட்டபடி அமர்ந்திருந்தார். அதனை பார்த்த ரசிகர்கள் ஐயோ சாமி பட வில்லனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். விரைவில் குணமடைய வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். இந்நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருக்கும் ஜூப்ளி ஹில்ஸில் இருந்த அவர் இன்று காலை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். கடந்த சில காலமாகவே அவர் சிகிச்சையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு வயது 83 ஆகும். கடந்த 10ஆம் தேதிதான் அவர் தனது பிறந்தநாளை கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய 2 நாட்களில் கோட்டா சீனிவாச ராவ் உயிரிழந்திருப்பது ரசிகர்களிடையேயும் திரைத்துறையினரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உடலிற்கு தெலுங்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.